Hello dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? I believe that you all are happy, healthy and completely safe. Yes. Today it's actually a social class, but I've given you science class and we have already started our unit 2 water. ஞாபகம் இருக்குல்ல? Sources of water பத்தி போன topicல நம்ம படிச்சோம். Do you remember about river, lake, lakes-க்கும் ponds-க்குள்ள difference என்ன? Sea, ocean, அப்புறம் underground water, well water, spring, அது மாதிரி நம்ம different sources of water பத்தி படிச்சிருந்தோம். அதுல இருந்து ஒரு question answer-ம் இருந்தது. எல்லாரும் எழுதி எடுத்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம மெயின் டாபிக் படிக்க போறது about water cycle. அன்னன்னைக்குள்ள டாபிக்ஸ் அன்னன்னைக்கே படிச்சு முடிச்சிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்காது. இந்த வாட்டர் சைக்கிள்னா என்னம்மா? சைக்கிள்னா நம்ம ஓட்டுற சைக்கிள் கிடையாது. இந்த வாட்டர் சைக்கிள் பத்தி ஆல்ரெடி நீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 டேர்ம் 2ல படிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ அதனால இங்க வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி கொடுக்கல உங்க புக்ல, டெக்ஸ்ட் புக்ல. அதனால அந்த போர்ஷன் நீங்க நல்ல மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஈஸியா உங்களுக்கு வாசிக்கும் போதே புரிஞ்சிடும். ஓகே. ஸோ வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்ன? சைக்கிள்னா என்ன? சுழற்சி. ஒன்னுல இருந்து இன்னொன்னு. அந்த ஒரு கண்டினியூட்டி ஒரு ரெப்படிஷனா போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸை தான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வாட்டர் சைக்கிள்னு சொல்லும் பொழுது நீர் சுழற்சி. அதாவது எப்படி வந்து இப்போ நீர் வந்து நீராவி ஆகி மறுபடியும் அது கண்டென்ஸ் ஆகி எப்படி மழை பொழிவு ஏற்படுது. அதாவது பூமியில இருந்து சில பல நீர் துளிகள் வந்து இவாப்ரேட் ஆனாலும் ஆவி ஆனா கூட எப்படி அந்த ப்ராசஸ் நமக்கு கம்ப்ளீட்டா சைக்கிளாய் கிடைக்குது. அந்த நீர் சுழற்சி பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, எவ்ரிஒன் ஓபன் யுவர் டெக்ஸ்ட் புக், பேஜ் நம்பர் 73. அதாவது நம்ம வாட்டர் லேயர்ஸ் இருக்கு இல்லையா? வாட்டர் பாடிஸ், இப்போ ரிவர்ஸா இருக்கலாம், லேக்ஸா இருக்கலாம், ஓஷனா இருக்கலாம், இல்லை நம்ம நிறைய வாட்டர் பாடிஸ் பத்தி படிச்சிருக்கோம். பாண்ட்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், அண்டர் கிரவுண்ட், இது எல்லாமே பூமியில இருக்கக்கூடிய நீர் பரப்புகள் தான், நீர் நிலைகள் தான். ஸோ இந்த நீர் நிலைகள்ல இருந்து முழுசா இல்லைனாலும் ஓரளவு some amount of water is being evaporated due to the heat of sun. இந்த நீர் நிலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா நீரும் வற்றி வந்து இவாப்ரேட் ஆகல, நீராவி ஆகல. ஆனா ஓரளவுக்கு some amount of water, அதுவும் ரொம்ப ஹீட் சீசன், சன்னி சீசன், சம்மர் சீசன்ஸ்ல வந்து ஹீட் ஆஃப் சன் இஸ் வெரி ஹை. அப்படிதானே? இப்போ வெப்ப காலம், சம்மர் சீசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கோடை காலம் இல்லையா? ஸோ அந்த கோடை காலத்துல சன்னோட ஹீட் எப்படி இருக்கும்? வெப்பம் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ நம்ம வெளியே இறங்கி நடக்க கூட நம்மளால முடியாது. அதே மாதிரி அப்ப நீர்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீட்டரா இருக்கும். அப்படிதானே? இன்னும் ஹீட் போர்ஷன்ஸ், மாஸ் ஹீட் ஏற்படும். அப்போ அந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வற்றி போகாது, எல்லா தண்ணியும் வற்றாது. ஆனா ஓரளவுக்கு தண்ணி வற்றும். ஒரு சில ஏரிகள், குளங்கள்ல எல்லாம் நீரே வற்றி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்ப வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? டியூ டு ஹியூமன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அப்போ எதனால? ஏன்னா ஜாஸ்தி ஹீட்டு, மழையும் கிடையாது. ஸோ இந்த ஆவி ஆகிற தண்ணி கூட நமக்கு மழையா பொழியலைன்னா நீர்நிலைகள்ல தண்ணியே இருக்காது, எல்லாம் வற்றிடும். ஸோ அந்த மழை பொழிவு இல்லாத காலகட்டத்தில், ரெய்னி சீசன் இல்லாத, வின்டர் சீசன் இல்லாத டைமிங்ல நமக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஏன்னா நீர்நிலைகள்ல தண்ணியே இருக்காது, ஃபுல்லா வற்றி இருக்கும். அப்படிதானே? ஸோ இந்த வாட்டர் சைக்கிள், இந்த நீர் சுழற்சி ஏற்படலைன்னா, அதாவது பூமியுடைய அந்த மேற்பகுதியில இருந்து கொஞ்சம் நீர்நிலைகள் மற்றும் மேற்பகுதிகளில் இருந்தும் தாவரங்கள்ல இருந்தும் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகுது. அந்த இவாப்ரேட் ஆன வாட்டர் கண்டிப்பா மழை பொழிவா திருப்பி பிரசிபிடேட் ஆகி மழை பொழிவா வரலன்னா மொத்தமா நம்ம வறட்சியை சந்திப்போம். அப்படிதானே? ஸோ அதனால கண்டிப்பா இந்த வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட்டா நடந்தா மட்டும்தான் நமக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி, நீர் பற்றாக்குறை இல்லாம நம்மளால நிதானமா, மீன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா வாழ முடியும். புரியுதா? இல்லைன்னா நம்ம இவாப்ரேட் ஆயிட்டே இருக்கு, இந்த தண்ணி எல்லாம் ஆவி ஆயிட்டே இருக்கு, மழையும் பொழியல அப்படின்னா நீர் வற்றி கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். நமக்கு திருப்பி அந்த தண்ணி வந்து மேகம் வந்து பொழியுமா? மழையா? பொழியாது.
ஸோ அதனால தான் இப்போ சொல்றாங்கல்ல, விவசாயிகள் வந்து இந்த மழை பொழிவு இல்லாததுனால, ரெய்னி சீசன்ல மழை மாறி பொய்த்து போனதுனால பிளான்டேஷன் கிராப்ஸ், அந்த விவசாயம் வந்து கெட்டு போச்சு. இந்த வளர்க்கிற அந்த இதுக்கு எல்லாமே நெற்கதிர்களுக்கும் இந்த கிராப்ல எல்லாம் தண்ணி இல்லாததுனால என்ன நல்ல அறுவடை செய்ய முடியல, நல்ல மாதிரியான பயிர்கள் நல்லா விளையல அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வறட்சி. ஸோ இந்த வறட்சியில இருந்து நம்ம வந்து மீளணும்னாலும் அது காட் கிரியேட் பண்ண ஒரு சைக்கிள். நம்ம பூமியில இருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து சூரியனோட வெப்பத்தினால இவாப்ரேட் ஆனாலும் திரும்ப மழை பொழிவுனால நமக்கு அந்த வாட்டர் திரும்ப கிடைக்குது. அதர்வைஸ் we will need to meet scarcity of water. அதனால தான் ஒரு சில ஏரிகள் குளங்கள்ல எல்லாம் அந்த பகுதிகளில் மழையே இல்லாமலும் அந்த சூரியனோட வெப்பம் அதிகமா இருக்கிறதுனாலையும் தான் என்ன அதிகமா வறட்சி சந்திக்கிறாங்க அந்த பகுதிகளில். ஏன்னா நீர்நிலைகள்ல மழை பொழியாது, அப்ப நீர்நிலைகள் ஃபுல்லாவே வற்றி போயிடும், அப்ப அந்த இடம் ஃபுல்லா வறண்டு போயிடும், வறட்சி இருக்கும். புரியுதா? ஸோ அதுதான் இந்த வாட்டர் சைக்கிள். கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த எர்த் டு அட்மாஸ்பியர் அண்ட் பேக் டு த எர்த் இஸ் நோன் ஆஸ் வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள். அதாவது வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி அல்லது ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படின்னா நீரியல் சுழற்சினா என்ன? கண்டினியூஸ் மூவ்மெண்ட், தொடர்ச்சியான அந்த மூவ்மெண்ட், தொடர்ச்சியா அது நீர் வந்து பூமியிலிருந்து பூமியின் மேற்பகுதியில இருந்து வளிமண்டலத்துக்கு அட்மாஸ்பியருக்கு போகணும், திரும்பி அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல இருந்து தண்ணி வந்து மழையா பொழியணும். அந்த ஒரு கண்டினியூஸ் மூவ்மெண்ட், அந்த கண்டினியூஸ் சைக்கிளை தான் நம்ம வாட்டர் சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனாதான் நமக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாம இருக்கும். அப்பதான் நம்மளால அந்த ஒரு சம்மர் சீசன் அல்ல ஹாட்டான சீசன்ஸ்ல தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய அந்த சீசன்ஸ்ல நம்ம அதிகமான வறட்சியை சந்திக்காம ஓரளவில் நம்மளால பிடிச்சு நிக்க முடியும். ஓகே, ஸோ வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் 4 ஸ்டேஜஸ். 4 ஸ்டேஜஸ் இருக்கு வாட்டர் சைக்கிள்ல. இவாப்ரேஷன், கண்டென்சேஷன், precipitation and flowing back to the ocean. இந்த 4 cycles இருக்கு. evaporationனா அந்த process என்னன்னு நீங்க 3rd standardல இருந்தே படிச்சுட்டு வரீங்க. evaporationனா என்ன? வாட்டர் வந்து ஹீட் ஆகும்போது வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது இல்லையா? ஸோ இங்க வந்து நீர்நிலைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றோம். அப்போ நீர்நிலைகள்ல டியூ டு த ஹீட் ஆஃப் சன், சூரிய ஒளியினால, சூரியனுடைய வெப்பத்தினால நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நீர் வந்து நீராவி ஆகுது, இவாப்ரேட் ஆகுது. அதுதான் இவாப்ரேஷன். கண்டென்சேஷன்னா என்ன? அந்த நீராவி, அந்த வாட்டர் வேப்பர்ல இருக்கக்கூடிய டைனி வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து கூல் டவுன் ஆகி வாட்டர் டிராப்லெட்ஸா கன்வெர்ட் ஆகுறது தான் கண்டென்சேஷன். பிரசிபிடேஷன்னா என்ன? அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி மேகங்களா ஃபார்ம் ஆகி மேகங்கள் எல்லாம் ஹெவி ஆகி எடை அதிகரித்து அது மழை பொழிவா பொழியக்கூடிய அந்த ப்ராசஸை தான் நம்ம பிரிசிபிடேஷன் சொல்றோம். இந்த பொழியக்கூடிய மழை நீர்ல இருந்து அந்த ஏரி குளங்கள் எல்லாமே வந்து ஆறு எல்லாம் நதி வந்து தண்ணி வந்து ஒன்று சேர்ந்து கூடி அந்த ஓஷன்ஸ்க்கும் பேக் டு ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்க்கு ஃப்ளோ ஆகுற அந்த ஒரு ப்ராசஸ் தான் லாஸ்ட் ஒன். அவ்வளோதான் அந்த வாட்டர் சைக்கிள் கண்டினியூ. ஸோ கண்டினியூஸ் மூவ்மெண்ட் பூமியில இருந்து எர்த்ல இருந்து அட்மாஸ்பியருக்கும் அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்ல இருந்து பேக் டு எர்த்துக்கு வரக்கூடிய அந்த கண்டினியூஸ் வாட்டர் மூவ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? வாட்டர் சைக்கிள். ஓகே, கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் from the earth பூமியில இருந்து to the atmosphere வளிமண்டலத்துக்கு and back to the earth, அதாவது from the atmosphere to the earth வளிமண்டலத்துல இருந்து திரும்ப பூமிக்கு வரக்கூடிய அந்த சுழற்சி, அந்த ஒரு சைக்கிளை தான் நம்ம வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, see this picture. If you see this picture, you can continuously understand. இங்க நீர்நிலை, இது வந்து நீர்நிலை ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் வந்து இவாப்ரேஷன் ஆகுது. இவாப்ரேஷன் ஆகி அந்த வேப்பர்ஸ் வந்து லைட்டா இருக்கிறதுனால மேல எழுந்து போய் அந்த காற்று மேல இருக்கக்கூடிய காற்றுடன் அது ரியாக்ட் பண்ணும்போது அந்த வேப்பர் வந்து கூல் டவுன் ஆகுது. ஏன்னா கூல் ஏர் கூட வேப்பர் ஆவி, நீராவி கூல் காற்றோட ரியாக்ட் பண்ணும்பொழுது கூல் டவுன் ஆகி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆகுது. அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலம் தான் வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆகி அது பெரிய மேகமா கன்வெர்ட் ஆகுது. அந்த மேகங்கள் வந்து அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அதிகமாக என்ன அந்த
மேகத்துல இருந்து தண்ணி மழையா பொழியுது. I'm sorry, I shifted over the page. Sorry. Okay. So அந்த மழையா பொழியுது. அது வந்து சில இடங்கள்ல இப்போ நார்மல் டெம்பரேச்சர்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல ரெயினா பொழியும். இல்ல ரொம்ப கோல்ட் சிச்சுவேஷன்ல அந்த ஏர் அண்ட் அந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து கோல்டர் ரீஜன்ஸ் ஆர் கோல்டர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல வந்து ஸ்னோவாவோ ஹேல் பனியாவோ ஆலங்கட்டி மழையா அந்த மாதிரி ஆலங்கட்டி பனியா கூட விழும். ஓகே, அதுதான். அப்போ விழக்கூடிய அந்த தண்ணி திரும்பவும் எங்க இருந்து இவாப்ரேட் ஆச்சோ அதே இடத்துல மறுபடியும் வந்து சேருது. எங்க இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து மொத்தமா வாட்டர் இவாப்ரேட் ஆகாது. எந்த நீர்நிலைகள்ல இருந்து தண்ணீர் ஓரளவுக்கு ஆவி ஆகி போச்சோ அது பல ப்ராசஸ் மேற்கொண்டு மறுபடியும் மழை பொழிஞ்சு அதே நீர்நிலைகள்ல ஒழுகி போகுது. அந்த ப்ராசஸ் தான் வாட்டர் சைக்கிள். ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் முதல்ல இவாப்ரேஷன், அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் that forms water vapor gets condensed to water droplets, then again water droplets becomes heavy and form clouds, and the clouds become heavier and become rainy clouds, and அங்கே இருந்து மழை பொழிவு. அது நார்மலான கண்டிஷன்ஸ்ல ரெயின்ஃபாலா இருக்கும். சில இடங்கள்ல வந்து ஸ்னோஃபால் இல்ல ஹெயில் ஃபால்ஸா இருக்கும். ஸோ அதை பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறோம். மறுபடியும் அந்த பொழிஞ்ச மழையோ இல்ல அந்த ஹெயில் ஸ்டோனோ எல்லாமே வந்து திரும்பவும் எந்த இடத்துல இருந்து தண்ணீர் வந்து இவாப்ரேட் ஆச்சு அதே இடத்துக்கு மறுபடியும் ஒழுகி போகுது. ஓகே, அதுதான் ஹைட்ராலஜிக் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள். யூ ஹாவ் டு ரைட் வாட்டர் சைக்கிள்னா ஹைட்ராலஜிக் சைக்கிள்னாலும் வாட்டர் சைக்கிள்னாலும் ஒண்ணுதான். ஹைட்ராலஜிக் சைக்கிள் நீரியல் சுழற்சி, வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி, ரெண்டுமே ஒண்ணுதான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. இனி அதே இதுல கீழே பார்த்துக்கோங்க. இவாப்ரேஷன்னா என்ன? the process in which water is changed into water vapor. Water is changed into water vapor by the heat of sun is called evaporation. எந்த ப்ராசஸ் நமக்கு நீர் வந்து நீராவியாக மாறுது, எதனால மாறுது? நீராவியாக எதனால மாறுது? இந்த நீர்நிலைகள்ல ரிவர்ஸ், ஓஷன்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் நீராவி ஆகிறதுக்கு காரணம் எது? எங்கேயோ ஒரு ஹீட் ஏற்படுது. அது எந்த அட்மாஸ்பியர்ல எந்த சோர்ஸ்ல இருந்து அந்த ஹீட் வருது? சூரியன்ல இருந்து இல்ல. அந்த சூரியனுடைய வெப்பத்தினால நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஓரளவு தண்ணீர் நீராவி ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை தான் நம்ம இவாப்ரேஷன் சொல்றோம். It takes place on the surface of rivers, ஆறுகள், oceans, பெருங்கடல்கள், lakes, ஏரிகள், ponds, குளங்கள், இந்த மாதிரி எல்லா சர்ஃபேஸ்லயும் இது takes place. And plants also release water by transpiration. Transpiration எல்லாம் பெரிய பெரிய கிளாஸ்ல நீங்க படிப்பீங்க. ஏன்னா நம்ம photosynthesis ப்ராசஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம். வெளியே வந்து photosynthesis ஆகும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது it emits ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணும். the same time it gives out carbon dioxide and also some water contents-உம் வந்து வெளியேறும். ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன்ங்கிற அந்த பிளான்ட்ஸுடைய ப்ராசஸ்னால கொஞ்சம் வாட்டர் droplets from the plants also get evaporated due to the heat of sun. ஸோ நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் இல்ல, சில தாவரங்கள்ல இருக்கக்கூடிய நீர் துளிகள் கூட நீராவியாக டியூ டு த ஹீட் ஆஃப் சன், சூரியனுடைய வெப்பத்தினால நீராவியாக அட்மாஸ்பியருக்கு செலுத்தப்படுது. ஓகே தானே? ஸோ நீராவி ஆகுது எது மூலமா? சூரியனுடைய வெப்பத்தின் மூலமா நீர்நிலைகள்லயோ இல்ல தாவரங்கள்லயோ இருக்கக்கூடிய small amount of water is converted as water vapor due to the heat of sun. What is that process called? That is evaporation. நீராவியாதல். நீராவியாதல். ஓகே தானே? ஸோ இதுதான் பாருங்க. இது ஜஸ்ட் பிக்சரை வந்து நமக்கு கண்ணால பார்க்க முடியாது நீராவி ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து வீட்டுல வந்து தண்ணி கொதிக்க வைப்பாங்க, சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக. ரொம்ப பாயில் ஆகும்பொழுது அந்த வாட்டர் வந்து நல்லா பபிள் ஆகி பாயில் ஆகி அங்க இருந்து புகை மாதிரி மேல வரும் இல்ல, அதுதான் வாட்டர் வேப்பர். அப்படிதானே? ஆவி அப்படியே வெளியே வரும். ஃப்ரம் த லேயர் ஆஃப் த பாட் த வாட்டர் வேப்பர் கம்ஸ் அவுட். அதே மாதிரி தான் இதுவும்
இது ஒரு பாண்டுன்னு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து அப்படியே வேப்பர்ஸ் வந்து வெளியே வருது. இது வந்து ஜஸ்ட் பிக்சர் தான். இது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஜஸ்ட் பிக்சர் தான். அந்த பிக்சர் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். பாருங்க, இதுதான் ப்ராசஸ். ஓஷனா இருக்கலாம், அது லேக்கா இருக்கலாம், இல்ல பாண்டா இருக்கலாம், இல்ல வந்து ரிவரா இருக்கலாம், எனிதிங். எங்க இருந்தனாலும் அந்த நீர் நீராவியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ். இந்த இவாப்ரேஷன் ஆகி இங்க என்ன ஆகும்? வாட்டர் வேப்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம வாட்டர் வேப்பர் எல்லாம் கண்ணால பார்க்க முடியாது. why water is getting converted to water vapor? why? because of the heat of the sun. சூரிய வெப்பத்தினால தான் தண்ணி நீராவி ஆகுது. நீர் நீராவி ஆகுது. Okay, not only on the surface of the ocean, it occurs on the surface of the sea, river, lake or pond. Okay, அதுதான் வாட்டர் வேப்பர். அடுத்த ப்ராசஸ் என்ன? சாரி, எவாப்ரேஷன். அடுத்த ப்ராசஸ் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்னா ஆவி சுருங்குது. அதாவது இந்த நீர் ஆவி இருக்கு இல்லையாமா, அந்த நீர் ஆவி வந்து என்ன காற்று மாதிரி ஒரு கேஷஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். அப்படிதானே? அது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இல்ல. லிக்விட் ஸ்டேட்ல இருக்க வாட்டர் தான் வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கு? கேஷஸ் ஸ்டேட். ஸோ அது கேஷஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுனால லைட் எடை குறைவாக இருக்கும். எடை குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த வாட்டர் வேப்பர் மெல்ல மேல் எழுந்து அது மேல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல மேல இருக்கக்கூடிய ஏர், கூல் ஏர் கூட, குளிர்ந்த காற்றுடன் ரியாக்ட் பண்ணி அந்த வாட்டர் வேப்பர்ல மைன்யூட் வாட்டர், நம்மளால கண்ணாலே பார்க்க முடியாது வாட்டர் வேப்பர். ஆனா தட் வாட்டர் வேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் மைன்யூட் வாட்டர் டிராப்லெட்ஸ். ஸோ இது இந்த குளிர்ந்த காற்றுடன் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த நீராவியில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நீர்த்துளிகள் வந்து வாட்டர் டிராப்லெட்ஸா கன்வெர்ட் ஆகும். அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் ஒன்று கூடி மேகங்கள் ஆகும். அதுதான் கண்டென்சேஷன். The process in which water vapor is converted into water on cooling is called condensation. On cooling, நீராவி, இந்த evaporate ஆன நீராவி water vapor வந்து is getting converted to நீர், water on cooling. ஏன்? குளிர்ந்த காற்றுடன் இந்த நீராவி வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஆன் கூலிங், குளிர்தல் மூலமாக நீராவி வந்து நீராக கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் நம்ம கண்டென்சேஷன், நீர் ஆவி சுருங்குதல் அப்படின்ற ப்ராசஸ் நம்ம சொல்றோம். Okay, water vapor in the atmosphere being lighter rises up and cools down. It further condenses to form tiny water droplets. So இந்த அதாவது இங்க evaporation, நம்ம இந்த ஒரு ஸ்டெப் படிச்சோம்லமா, evaporation. இந்த ஸ்டெப்ல வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் ஆயிருக்கு. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் வந்து மேலே எழும்பி போகுது. மேலே எழும்பி that is going up as it is lighter, எடை குறைவாக. காற்றுடைய ஸ்டேட்ல, கேஷஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது எடை குறைவாக தானே இருக்கும். ஸோ அது ரைஸ் அப் அண்ட் இட் ரியாக்ட்ஸ் வித் த அட்மாஸ்பியர்ஸ் கூல் ஏர், குளிர்ந்த காற்றுடன் ரியாக்ட் பண்ணி வாட்டர் டிராப்லெட்ஸா குளிர்படும். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். See this picture. If you see this picture, you can understand. First வந்து என்னமா, இந்த நீர்நிலைகள்ல மேல வந்து இந்த நீர்நிலைன்னு உங்களுக்கு புரியும். இங்க ஷிப் இருக்கு, போட் இருக்கு இல்ல. ஸோ இந்த நீர்நிலைகள்ல சன்னோட ஹீட்னால இந்த நீர்நிலைகள்ல வந்து இவாப்ரேஷன் முதல்ல வந்து ஆவி ஆகுது. அந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த படத்தை நல்ல மாதிரி பாருங்க, பேஜ் நம்பர் 73ல. இவாப்ரேஷன் ஆகி அப்ப மேல நிக்குது. இவாப்ரேட் ஆன அந்த வேப்பர் வந்து மேல எழும்பி கூல் ஏர் கூட ரியாக்ட் ஆகி it cool downs and forms clouds like tiny water droplets. அந்த tiny water droplets தான் clouds-ஆ, மேகங்களா ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கண்டென்சேஷன் மேல் எழும்பி போய் குளிர்ந்த காற்றுடன் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி இந்த வாட்டர் டிராப்லெட்ஸா ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன். அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் தான் கிளவுட்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி கிளவுட்ஸ் ஆகும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம படிப்போம். ஓகே தானே? ஸோ இந்த இவாப்ரேஷன் வந்து கண்டென்சேஷன். இது ரியல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன் பாருங்க. இப்போ நீங்க டீ, நல்ல தேனி
பிளாக் டீ ஏதாவது நீங்க ஒரு ஜக்ல ஊத்தி வச்சீங்கன்னா, ஹாட்டா இருக்கக்கூடிய தேனீ ஏதாவது நீங்க ஜக்ல ஊத்தி வைக்கும்போது கொஞ்சம் கழிஞ்சு, அது ஒரு கிளாஸ்லயோ எதுல நீங்க ஊத்தி வச்சாலும் கொஞ்சம் கழிஞ்சு அந்த கிளாஸோட அப்பர் பார்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன வேர்த்து இருக்கும். அந்த கிளாஸ் வந்து அப்படியே வேர்த்து வாட்டர் டிராப்லெட்ஸா இருக்கும். எதனால? ஏன்னா அந்த ஆவி மேல நம்ம ஹீட் ஆவி பறக்க பறக்க தான் அந்த டீய கிளாஸ்லயோ இல்ல இந்த ஜக்லயோ ஊத்தி வைப்போம். ஸோ அந்த அந்த காற்று அந்த வாட்டர் வேப்பர் மேல அந்த டீல இருந்து மேல வாட்டர் வேப்பர் அப்படியே ஆவி பறக்கும். அப்படிதானே? அந்த ஆவி வந்து மேல வெளியே இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த ஏர் கூட ரியாக்ட் பண்ணி கூல் ஏர் கூட ரியாக்ட் பண்ணி சின்ன சின்ன மைன்யூட் வாட்டர் டிராப்லெட்ஸா அந்த கப்போட மேல் பகுதியிலயோ இல்ல இந்த ஜக்கோட மேல் பகுதியிலயோ இருக்கும். பாருங்க இந்த பிக்சர் கொஞ்சம் இது நம்ம ரியல் லைஃப்ல எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் நம்ம கூலா இப்போ வெளிய இருந்து கொக்கோ கோலாவோ ஃபேண்டாவோ ஏதாவது நல்ல ஐஸ்ல வச்சு நம்மள சில்லுன்னு இருக்கக்கூடிய ஜூஸோ ஏதாவது நீங்க சின்ன ஒரு கிளாஸ்ல ஊத்தி கிளாஸ் ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஊத்தி வச்சு கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே வெளியே எல்லாம் அப்படியே வெட் ஆகும், ஸ்வெட் ஆகுறது மாதிரி வேர்த்திருக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் வந்து கூல் டவுன் ஆகி இன்னும் பெரிய வாட்டர் டிராப்லெட்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகே தானே? அதுதான் அந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள். இதுக்கும் இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி கொடுத்தது. இது வந்து இந்த டீ பாட்டோட எக்ஸாம்பிள் வந்து நீங்க நீர்நிலையில எக்ஸாம்பிளா அப்ளை பண்ணாம ஒழிய இது வந்து அது கூட கனெக்ட் பண்ணாடிதீங்க. நேரடியா எக்ஸாம்பிளா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிச்ச ப்ராசஸ் என்னமா? இவாப்ரேஷன். ஸோ அந்த நீர்நிலைகள்ல இருந்து நீர் வந்து சூரிய வெப்பத்தினால நீர் ஓரளவு some amount of water will be converting to water vapor and the water vapor being light. வாட்டர் வேப்பர் வந்து கேஷஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இட்ஸ் பீயிங் லைட். எடை குறைவாக இருக்கும்போது மேல் உயர்ந்து அது கூல் ஏர் கூட ரியாக்ட் பண்ணி வாட்டர் டிராப்லெட்ஸா கூல் டவுன் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன். இந்த வாட்டர் டிராப்லெட்ஸை தான் கிளவுட்ஸா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் படிக்கும்போது அது நல்லா புரியும். ஓகே, அது இவாப்ரேஷன் வந்து நீர்நிலைகள்ல இருந்து மட்டும் இல்ல, பிளான்ட்ஸ்ல இருந்தும் தான். டிரான்ஸ்பிரேஷன் மூலமா பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆர் வாட்டர் கண்டென்ட் வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலமா சன் வந்து சக் பண்ணி எடுக்கும், இவாப்ரேட் பண்ணி எடுக்கும். ஸோ அதுவும் வாட்டர் வேப்பரா மேல எழுந்து போய் கூல் டவுன் ஆகி கூல் ஏர் கூட ரியாக்ட் பண்ணி கூல் டவுன் ஆகி வாட்டர் டிராப்லெட்ஸா மிகச்சிறு நீர்த்துளிகள் வந்து கூல் டவுன் ஆகி குளிர்ந்து நீர் துளிகளா கன்வெர்ட் ஆகுற அந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிதானே? ஓகே தானே? சரி, அடுத்தது precipitation. precipitation பேஜ் நம்பர் 74. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. வாட்டர் டிராப்லெட்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் கிளவுட்ஸ். இந்த குளிர்ந்து அந்த கண்டென்ஸ் ஆன வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்குல்லம்மா, இந்த வாட்டர் வேப்பர் ஃபார்ம் வாட்டர் வேப்பர் கூல் ஏர் கூட ரியாக்ட் பண்ணி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆகுது. இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி மேகங்களாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, they form together clouds. As they get cooler, அந்த ஏரும் அந்த ஒரு மீடியமும் அந்த என்டையர் அட்மாஸ்பியரிக் லேயரும் வந்து கூல் டவுன் ஆக ஆக அந்த டிராப்லெட்ஸ் வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி பிகர் ஆகி ஃபார்ம் ஆகி அந்த கிளவுட்ஸ் வந்து ஹெவி ஆகும், எடை அதிகரிக்கும். ஸோ அந்த கிளவுட்ஸ் எதனால ஃபார்ம் ஆகப்பட்டது? வாட்டர் டிராப்லெட்ஸ். ஸோ அந்த எடை வந்து அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கப்புறம் எடை அதிகரித்து அது மழை பொழிவாக rain will fall down. So the droplets become bigger and heavier and fall as rain. அந்த மேகத்தோட எடை அதிகரிக்க, ஏன்னா மேகம் வந்து completely formed because of water droplets that were condensed from water vapor. Am I right? So இந்த water droplets வந்து அதிகரிக்க ஒன்று சேர்ந்து பெரிய மேகமாகி, so அது மழை மேகம் ஆகும்போது அது ஹெவி ஆகி மழை மேகம் ஆகும்போது அந்த மேகத்துல இருந்து மழை பொழியும். அது நார்மலான பிளேசஸ்ல ரெயினா பொழியும். ரொம்ப கோல்ட் சிச்சுவேஷன்ல கூலான பிளேசஸ்ல போலார் ரீஜன்ஸ்ல எப்பவுமே ஸ்னோஃபால் தான். மற்றபடி கோல்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல ஃப்ரீஸ் ஆகி ஹெயில் ஆஃப் ஸ்னோ ஆலங்கட்டியாகவோ இல்ல பனிக்கட்டியாகவோ மழைக்கு பதிலாக இப்போ ரொம்ப கோல்டு சிச்சுவேஷன்ல ஆலங்கட்டி மழை பெய்திருக்கும், பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பெய்திருக்கான்னு தெரியல. முன்னாடி டீச்சர் சின்ன வயசுல இருந்த போதும் ஆலங்கட்டி மழை அப்படி
பொழிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த மழை கூட சேர்ந்து சின்ன சின்ன ஐஸ் கட்டியும் கீழே விழும். அது ஏன் ரொம்ப சிச்சுவேஷன் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் கம்ப்ளீட்டா ரொம்ப கூலாகி குளிர்ச்சியாகி ஆலங்கட்டி மழை. நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில இடத்துல சென்னையில ஒரு சில இடத்துல ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது ஏன் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த ஏரும் அட்மாஸ்பியரும் கம்ப்ளீட்டா குளிர்ந்துடுச்சு, கூலாயிடுச்சு. அப்ப அந்த பெய்யக்கூடிய மழை வந்து அந்த மழையோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சாலிட் ஸ்டேட்ல கன்வெர்ட் ஆகி அது பனிக்கட்டியாவையோ ஆலங்கட்டியாக பொழியும். ஸோ அந்த கோல்டு சிச்சுவேஷன் ஆர் கோல்டு ரீஜன்ஸ்ல வந்து மழையாக பொழியறதுக்கு பதிலாக ஸ்லீட் ஆகவோ ஹெயில் ஆகவோ ஸ்னோ ஆகவோ பொழியும். அதுதான். ஸோ இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் கண்டென்ஸ் ஆன இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் ஒன்று கூடி கிளவுட்ஸ் ஆகும். ஸோ இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அதிகரிக்க 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 இது வந்து ஹெவி ஆகும். கிளவுட் வந்து ஹெவி ஆகி அங்க இருந்து மழை பொழியும். மழைக்கு பதிலா ஸ்னோ ஹெயில் ஆர் என்ன ஸ்லீட் ஆகவும் பெய்யும் மழை. ஓகே தானே? பார்த்துக்கோங்க, தான் precipitation. ஸோ அந்த மழை மேகங்கள் எடை அதிகரித்து அதிகரித்து ரெயின் ஆகவோ ஸ்னோ ஆகவோ ஹெயில் ஆகவோ ஸ்லீட் ஆகவோ மழை பெய்யும். அதான் ரெயின்னா நமக்கு தெரியும் மழை, ஸ்னோனா பனிக்கட்டி மாதிரி பனிக்கட்டி பொழிவு, பனிப்பொழிவு இருக்கும் இல்லையா, ஸ்னோஃபால். அதுதான் ஸ்லீட்னா இந்த ரெயின் அண்ட் ஸ்னோவோட அந்த ஒரு காம்பினேஷன்ல ஸ்லீட்டா பெய்யும், ஹெவி ரெயின்ஃபால். ஹெயில்னா ஆலங்கட்டி, பனிக்கட்டி, பால்ஸ் ஆஃப் ஐஸ் மாதிரி ஆலங்கட்டி மாதிரி கீழே விழும், ஐஸ் கட்டி மாதிரி. மழையோடு கூடிய ஹெயில் ஃபாலும் இருக்கு. ஓகே, ஸோ அது அந்தந்த கூல் டெம்பரேச்சர் அண்ட் அந்தந்த கிளைமேட்ஸை பொறுத்து பிளஸ் அந்தந்த ரீஜன்ஸை பொறுத்து, அந்தந்த இடங்களை பொறுத்து கூல் ஆக ஆக இந்த ஹெயில் கண்டிஷன் ரொம்ப நார்மல் கண்டிஷனா இருந்தா மழை பொழிவு, இல்ல கொஞ்சம் அதை விட கூல் சிச்சுவேஷனா இருந்தா இந்த பனிப்பொழிவு, அதை விட கொஞ்சம் கூலர் சிச்சுவேஷனா இருந்தா ஸ்லீட் ஆகும், இல்ல அதை விட ரொம்ப கோல்டு சிச்சுவேஷனா இருந்தா ஹெயில் ஆலங்கட்டியா கீழே விழும். மழைங்கிறது அந்த மழை மேகங்கிறது ஆலங்கட்டி மழையா பொழியும். அதுதான். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் precipitation. அதாவது அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்குல்லம்மா, வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி என்ன ஆகும்? கிளவுட்ஸ் ஆகும். ஸோ இந்த கிளவுட்ஸ்ல ஃபுல்லா என்ன இருக்கு? வாட்டர் டிராப்லெட்ஸ் தான் இருக்கு. நான் இப்படி போடுறேன் பாத்தீங்களா, ரவுண்ட் ரவுண்டா, அது வாட்டர் டிராப்லெட்ஸ். இது ஒன்று கூடி சேர்ந்து இது ஹெவி ஆகும். இந்த கிளவுட் வந்து அப்படியே ஹெவி கிளவுடா மாறும். ஹெவி கிளவுட் ஆனதுல இருந்து அந்த கிளவுட்ல இருந்து அப்படியே மழை பொழியும். அது மழையாகவும் ஸ்னோ ஆகவும் இல்ல ஹெயில் ஆகவும் என்ன ஒரு சிச்சுவேஷன்ல வேணா பொழியலாம். அது அந்தந்த கிளைமேட்டையும் அந்தந்த ரீஜனையும் பொறுத்தது. ஓகே தானே? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. precipitation வந்து very very important step that you have to know. I'm sorry. Precipitation is a very important step that you have to know. First, the condensed water droplets. Okay, condensed water droplets, they form clouds and the clouds become heavier because the water droplets வந்து நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். heavy cloud. Okay, so இந்த heavy cloudல இருந்து rainfall, snowfall or hailstone. ஹெயில்ஸ் ஆலங்கட்டி மழையா இருக்கலாம், ஸ்னோ பனியா இருக்கலாம், இல்ல ஆலங்கட்டியா இருக்கலாம், இல்ல ஸ்லீட்டாவும் இருக்கலாம். ஓகே தானே? ஸோ இதுதான் அந்த precipitation-ஓட என்டையர் ப்ராசஸும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதியும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவுதான். இனி லாஸ்ட் ஒன் ப்ராசஸ். ஸோ இந்த பொழிஞ்ச மழை நீர் வந்து என்ன, ரெயின் வாட்டர் வந்து அப்படியே ஒழுகி போய் ஸ்ட்ரீம்ஸ், ஸ்ப்ரிங்ஸ், அதாவது ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன நம்ம படிச்சோம், நீரோடைகள். ஸ்ப்ரிங்ஸ்னா ஊற்று, அப்படியே தண்ணி கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம ஒரு இடத்துல இருந்து ஸ்ப்ரிங் அப் ஆகி வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி நீர் ஊற்று போல இப்படியே பொங்கி எழுந்து வரும் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம அப்படின்னு நம்ம படிச்சோம். ஸோ அது ஸ்ப்ரிங்ஸ் ஆகவோ இந்த ரெயின் வாட்டர் வந்து ஃபார்ம் அவுட் ஆகி அது ஆற போய் அடையும். ஆறு எங்க போய் அடையும்? கடலையும்
பெருங்கடலை நோக்கி போய் ஒழுகி அடையும். அது அந்த சேர்ந்து போறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் flowing back to oceans. ஸோ எந்த நீர்நிலைகள்ல இருந்து அந்த தண்ணி இவாப்ரேட் ஆச்சோ அதே நீர்நிலைகளுக்கு மறுபடியும் மழை பொழிவாக நீரோடைகள் ஊற்றுகள் மூலமாக பொழிந்து பாய்ந்து சென்று அந்த நீர்நிலைகளை போய் அடையுது. அதுதான் அந்த விஷயம். அவ்வளவுதான். அப்ப எந்த தண்ணி இவாப்ரேட் ஆச்சோ அதே அமௌண்ட், அதாவது இந்த ரெயினோட அமௌண்ட்டை பொறுத்து, ஹெவி ரெயின்ஃபால் ஆயிடுச்சுன்னா நிறைய தண்ணி அப்படியே ஒன்று கூடி நீர்நிலைகளுக்கு ஒழுகி ஓடும். அதெல்லாம் ஸ்மால் ரெயின்ஃபால், ரொம்ப மீடியமான ரெயின்ஃபாலா இருந்தா அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் flowing back to oceans. Rainwater forms streams and springs which join together to form rivers. Rainwater streams ஆகும், நீரோடைகளாகவும் நீரூற்று springs ஆகவும் ஃபார்ம் ஆகி they join the ஒன்று சேர்ந்து போய் நதி அல்லது ஆறுல ஓடும், பாய்ந்து ஓடும். Rivers flow finally into sea. Rivers finally அந்த ஆறுகளோ நதிகளோ ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து அப்படியே they flow into sea and ocean. கடலுக்கோ பெருங்கடலுக்கோ அப்படியே ஒழுகி ஓடி போய் சேர்ந்து அடையுது. அந்த ஒரு process complete ஆகுது. Thereby the completing the cycle. Thereby it completes the cycles and so the water cycle is completed. So the amount of water that is evaporated due to the evaporated from the earth. The amount of water that is evaporated, the water that is evaporated from the earth's surface to the atmosphere is finally flown back to oceans as rain or snow or hail or sleet, in the form of hail or snow or sleet, and the cycle is completed. Okay, that process is called water cycle. Evaporate ஆகி கண்டென்சேஷன் ஆகி அது precipitate ஆகி அந்த பொழிஞ்ச அந்த மழை நீர் நீரோடைகளாகவும் நீரூற்றுகளாகவும் உருவாகி நதியையோ ஆறையோ சென்றடைந்து ஒன்று கூடி நதியில இருந்தும் ஆறுல இருந்தும் அந்த தண்ணி ஃபுல்லா மழை நீர் ஃபுல்லாவே flows back to ocean. ஓஷனுக்கும் பெருங்கடலுக்கும் கடலுக்கும் போய் சேருது. அந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எந்த நீர்நிலைகள்ல இருந்தும் அந்த தாவரங்களும் கிரவுண்ட் வாட்டராகவும் போய் சேருது இல்லையா? ஸோ எந்த நீர்நிலைகள்ல இருந்தும் இந்த தாவரங்கள்ல இருந்தும் நீர் இவாப்ரேட் ஆச்சுதோ அதே பூமிக்கு திருப்பியும் அந்த நீர் வந்து சேருது. அந்த ஒரு ப்ராசஸ் தான் வாட்டர் சைக்கிள். ஒரு do you know fact கொடுத்திருக்காங்க. In freezing conditions, water falling from the sky becomes snow or hail. Hailstones or balls of ice. Freezing conditions, அதாவது குளிர்ந்த சிச்சுவேஷன்ஸ்ல, உறையும் கண்டிஷன்ஸ்ல, உறைந்த காலநிலையில மேகங்கள் இருந்து, அதாவது வானத்துல இருந்து பொழியக்கூடிய மழை என்ன நீர் துளியா இல்லாம ஸ்னோவா ஐஸா பொழியும். அதை ஆலங்கட்டி, அந்த ஆலங்கட்டி ஹெயில் ஸ்டோன்ஸ் தான் ஆலங்கட்டின்னு சொல்லுவோம். அது பால்ஸ் ஆஃப் ஐஸ், ஐஸோட அந்த பனி பந்து மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் தான் ஹெயில் ஸ்டோன், ஹெயில்னு நம்ம சொல்றோம். ஓகே தானே? ஸோ அது ரொம்ப உறைஞ்ச கண்டிஷன்ல, ரொம்ப குளிரான பகுதிகளில், குளிரான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல ரெயினுக்கு பதிலாக இது. ஒரு தடவை கூட இப்போ டிரான்ஸ்பிரேஷன் ஆர் ஓஷன் இதுல இருந்து எல்லாம் மேல பாருங்க, ஒரு மேல ரெட் கலர் இது போட்டிருக்காங்களா, இவாப்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இவாப்ரேட் ஆகுது. What do you mean by evaporation? The water from the water bodies, lakes, ponds, rivers, or oceans, or seas, the water from all these water bodies, some amount of water, okay, some amount of water from all these water bodies gets converted into water vapor due to the heat of sun. That process is called evaporation. So அது வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகப்பட்டது. ஸோ இந்த வாட்டர் வேப்பர் மேல போகுது. as the water vapor are lighter, எடை குறைவாக இருக்கிறதுனால they rise up and go and react with the cool air in the atmosphere. வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றுடன் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி அந்த வாட்டர் வேப்பர்ல இருக்கக்கூடிய மைன்யூட் water droplets, they cool down and condense to form water droplets.
அதுதான் condensation. In the condensed water droplets வந்து they form together. The water droplets together they form, join and form the clouds. They form clouds. As water droplets continue to join, the clouds become heavier. The clouds become heavier and they fall down as rain. அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் அந்த மழை மேகத்தினோட எடை கூட கூட மழை பொழிவாக கீழே விழுது. அது ரெயின் இந்த சிச்சுவேஷன் ஆஃப், அதாவது நார்மல் பிளேசஸ்ல ரெயின் ஆகவும் அந்த ஸ்னோஃபால் கிளேஷியர் பனிப்பாறைன்னு எல்லாம் படித்தோம் போன கிளாஸ்ல. கிளேஷியர் ஐஸ்பர்க்னா என்னன்னு ஹைட்ரோஸ்பியர் யூனிட் 2 சோஷியல்ல படித்தோம். ஸோ அந்த மாதிரி கோல்டு ரீஜன்ஸ் ஆர் கோல்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல ஸ்னோ ஆகவோ ஹெயில் ஆகவோ எல்லாம் இது திருப்பி பெய்து மறுபடியும் அந்த ப்ராசஸ், அந்த ஏரோ மார்க் பார்த்தாலே தெரியும், இவாப்ரேட் ஆகுது, கண்டென்சேஷன் ஆகி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி வாட்டர் கிளவுட்ஸ் ஆகுது. கிளவுட்ஸ் வந்து தே பிகம் ஹெவியர் அண்ட் precipitate and get fall down as rain or snow or hail or sleet, and again பொழிந்த அந்த மழை வந்து மறுபடியும் இந்த ரிவருக்கு, ஸ்ட்ரீமுக்கு, ஓஷனுக்கு எல்லாம் போய் சேருது. மட்டும் இல்ல நிலத்தடி நீருக்கும் அது வந்து அடையுது. ஏன்னா பொழியக்கூடிய அந்த மழை வந்து நிலத்துல தான் விழுது, அப்படிதானே? ஸோ அந்த நிலத்துல விழும்போது நிலம் வழியாக உள்ள பூந்து நம்ம படிச்சோம். how ground water is getting settled ன்றது நம்ம போன கிளாஸ் பார்ட் 1 வீடியோல படிச்சோம். ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டர்லயும் நீர் நிரம்புது. ஓஷன்ல மட்டும் இல்ல, கிரவுண்ட் வாட்டர்ல, ரிவர்ஸ்ல, லேக்ஸ்ல எல்லாம் அந்த வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி திரும்பவும் வாட்டர் நம்ம பூமிக்கே வந்தடையுது. அந்த ஒரு கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த to atmosphere and back to atmosphere is called water cycle or hydrologic cycle, which is called as நீர் சுழற்சி அல்லது நீரியல் சுழற்சி. ஸோ மேலே நீர்நிலைகள், அது ஓஷன்ஸாக இருக்கலாம், லேக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், ரிவர்ஸாக இருக்கலாம், சீஸாக இருக்கலாம், அங்கேருந்து இவாப்ரேட் ஆகுது, இவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் வேப்பர் வந்து ரைஸ் அப் ஆகி கூல் ஏர் கூட ரியாக்ட் பண்ணி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆகுது. அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை தான் நம்ம கண்டென்சேஷன், இப்போ எவாப்ரேஷன் நான் வந்து ரெட்ல கொடுக்குறேன், அதே மாதிரி கண்டென்சேஷனும் சி, evaporation, condensation. So இந்த கண்டென்ஸ் ஆன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து they together form, they become clouds, and the clouds get heavier and clouds heavy ஆக ஆக அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து மழையாக பொழியுது. ஓகே, சில பிளேசஸ்ல ரெயினா இப்படி பொழியுது, சில பிளேசஸ்ல ஸ்னோவா பொழியுது, சில பிளேசஸ்ல ஹெயிலா பொழியுது. அண்ட் மறுபடியும் இதே நீர்நிலைகள்லையும் அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர்லையும் போய் சேருது. கிரவுண்ட் வாட்டர் அண்ட் டு வாட்டர் பாடிஸ் எவாப்ரேட் ஆகுறது வந்து நீர்நிலைகள்ல மட்டும் இல்ல, ஃப்ரம் த பிளான்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, த ட்ரூ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னாலையும் evaporation due to the heat of sunனால. ஓகே, ஸோ evaporation, condensation, form clouds, precipitation, flowing back to oceans. அப்படி 3 ஸ்டெப் இருக்கு. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். முதல்ல நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய தண்ணி மற்றும் தாவரங்கள்ல இருக்கக்கூடிய சிறிதளவு தண்ணி வந்து சூரிய வெப்பத்தினால இவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. தென் அந்த வாட்டர், அதுதான் இவாப்ரேஷன். ஸோ வாட்டர் வேப்பரா டியூ டு த ஹீட் ஆஃப் சன் கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இவாப்ரேஷன். நாட் only from the water bodies, also from the plants due to the process called transpiration. These water vapor, as they are lighter, gaseous stateல இருக்கிறதுனால, லைட்டரா இருக்கிறதுனால, they rise up to the atmosphere and reacts with cool air and form water droplets. Because they cool down, the water vapor cool down, குளிர்தல் மூலமாக நீராக கன்வெர்ட் செய்யப்படுது. ஸோ மிகச்சிறு நீர்த்துளிகள், very tiny water droplets are getting cooled down and forming water droplets. The water droplets, they continue to join together and form
clouds, and the clouds become heavier as water droplets continue to join. The heavy clouds then gets precipitated and fall down as rain. In cooler or freezing conditions, they fall as snow, hail, or sleet. And again, water flows back to the oceans or rivers. Like the மழை பொழிஞ்ச மழை நீர் வந்து அப்படியே நீரோடையாகவும் நீர் ஊற்றாகவும் அதே மாதிரி நிலத்தடிக்கும் ஒழுகி ஓடி போய் சேருது. இந்த நீரோடையாகவும் நீர் ஊற்றாகவும் பாய்ந்து போனது வந்து நதியை போய் சேரும், நதி அல்லது ஆறை போய் சேரும். அந்த ஆறுல இருந்து அப்படியே கடலுக்கும் பெருங்கடலுக்கும் தண்ணி வந்து கடைசியில பூமியை வந்தடையுது. ஓகே தானே? ஸோ அந்த வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அவ்வளோதான் விஷயம். இனி ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வீட்டில் எல்லாரும் செஞ்சு பார்க்க முடியும். Take half a glass of water. Half glass of water எடுத்துக்கோங்க. ஒரு glass tumbler எடுத்துக்கோங்க. Clean the outside part of the glass and add few ice cubes and leave it for 5 to 10 minutes. ஒரு few ice cubes, எல்லாருக்கு வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஐஸ் ட்ரேல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 2-3 hours கழிச்சு நம்ம பார்க்கும்போது 4-5 hours கழிச்சு பார்க்கும்போது நல்ல ஃபேமான ஐஸ் கியூப்ஸ் கிடைக்கும் இல்லையா? நல்ல ஐஸ் கியூப்ஸ் கிடைக்கும். அந்த ஐஸ் கியூப்ஸை வந்து அந்த கிளாஸ்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே போட்டுடுங்க. You will observe drops of water appearing outside the glass. This happens because the water vapor in the air condenses on the cold surface of the glass. So condensation மூலமா நான் நேரமே சொன்னேன்ல, அந்த பெப்சி இதோட எக்ஸாம்பிள். ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு தண்ணி நம்ம நார்மல் பைப்ல இருந்து பிடிக்கக்கூடிய நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய தண்ணி சும்மா கிளாஸ்ல ஊற்றி வச்சா வெளியே வந்து அப்படியே ஸ்வெட் ஆகுமா? இல்லை. அதே நம்ம ஐஸ் கியூப் ஆட் பண்ணோம்னா வெளியே அப்படியே வேர்த்து ஒரு மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த டம்ளருக்கு மேலாடி அப்படியே வெளியே மேல் போர்ஷன்ல அப்படியே ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நல்ல ஹாட் வாட்டர் கூட நம்ம நல்ல ஹாட்டான நல்ல வெதுப்பான தண்ணி நம்ம ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிஞ்சு இந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் போய் பார்த்தோன்னா வெளியே அந்த தண்ணி அந்த கிளாஸ் டம்ளரோட மேல் பகுதியில் அப்படியே ஸ்வெட்டாக இருக்கும். அதுதான் கண்டென்சேஷன். ஸோ அதோட பிக்சர் தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். பாருங்க, தண்ணி கூட நம்ம ஐஸ் கியூப் மெல்ட் ஆக ஆக வெளியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நம்ம தொட்டு பார்க்கும்போதும் வெளியே அந்த கிளாஸ் வந்து சில்லா இருக்கும். அப்படிதானே? ஸோ அதுதான். அதே மாதிரி இந்த ஜூஸ், இப்போ பெப்சி இதெல்லாம் பாருங்க, இந்த பிக்சரை கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி பாருங்க. இந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன். ஓகே, அந்த ஆக்டிவிட்டி பண்ணி பார்த்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த கொஸ்டின் முடித்தோம், வேற எதுவுமே படிக்கலை. இன்னைக்கு இந்த ஒரு 3rd கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் டுடே. ஓகே, ஸோ வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் வாட்டர் சைக்கிள்? இவாப்ரேஷன், கண்டென்சேஷன், precipitation, flowing back to oceans. இந்த 4 ப்ராசஸ் தான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். எவாப்ரேஷன் ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். கண்டென்சேஷன், precipitation, precipitation, flowing back to அந்த precipitate ஆன மழை நீர் வந்து they flow back to oceans. இதுதான் அந்த கம்ப்ளீட் என்டையர் வாட்டர் சைக்கிள்லையும் நீர் சுழற்சியில் நடக்கக்கூடிய 4 ப்ராசஸ். ஓகே தானே? ஸோ that's it for today's class. இன்னைக்குள்ள போர்ஷன் ப்ராப்பராக புரிஞ்சு படிங்க. நான் லாஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் இது படிக்க போகிறதான். வாட்டர் பற்றி படிக்கும்போது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எவாப்ரேஷனா என்ன, கண்டென்சேஷனா என்ன, ப்ரெசிபிரேஷனா என்னென்னலாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ புரிஞ்சு படித்து இப்போவே அந்த பேசிக் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இனி உள்ள கிளாஸஸ் எல்லாம் நல்ல மாதிரி அட்டெண்ட் பண்ண முடியும். ஹையர் கிளாஸஸில் இது ரிலேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக புரிய வரும். ஓகே, இனி போக போக இவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷனை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, that's it for today's class. இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரே ஒரு கொஸ்டினை நோட் புக்கில் எழுதி எடுத்து நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. That's it for today's class. Thank you so much. Take care. Hope all have understood this topic very well. If you have any doubts, you can skip over to the video and watch it once more. Rather than that, if you have any doubt, you can just call and ask me. Thank you so much and take care. Have a great day.